கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, இதோ உங்களுக்கு என் அன்பார்ந்த ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறேன். இந்த கால வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து தியானித்து கடந்து வருவோம். வேதத்தை வாசிப்போமா? நீதிமொழிகள் புஸ்தகத்திலே இப்படியாய் சொல்லியுள்ளது, உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்று. நாம் எந்த வழியிலே எந்த செயல்பாடுகளை செய்ய வேண்டுமென்று நினைக்கின்றோமோ அவரை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நான் இந்த செயல்பாடை செய்ய போகிறேன், இந்த வார்த்தைகளை மற்றவர்களிடம் பேசப் போகிறேன். நீர் எனக்கு மனமிறங்கி நான் என்ன பேச வேண்டும், எவ்வழியிலே நான் செல்ல வேண்டும் என்று எனக்கு பாதை காட்டும் ஆண்டவரே என்று அவரிடத்தில் நாம் வேண்டிக் கொள்ளும் வார்த்தையை அவர் கவனிப்பார். நான் போகும் பிரயாணத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க, எனக்கு எந்த தீங்கும் வராதபடி என்னை காத்து கொள்ளுங்க. இந்த பொல்லாத உலகத்திலே நேரிடும் விபத்துகள், பொல்லாத மனிதர்கள் மூலமாய் வரும் தீங்குகள் என்னை தொடாதபடி என்னை நீங்கள் உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே என்னையும் என் குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்படி என்று நாம் வேண்டிக் கொள்ளும் பொழுது இந்த நாளுக்கேற்ற நிம்மதியும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அவர் நமக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். நாம் என்ன வேண்டும், எவ்வழி செல்ல வேண்டும் என்று யோசிக்க ஞானம் இல்லாத போது கர்த்தர் தகுந்த வழியை நமக்கு வெளிப்படுத்துவார். என் மகனே, என் மகளே, இந்த வழியிலே நீ செல்லு, இந்த வார்த்தைகளை நீ அவர்களிடத்தில் பேசு என்று நம் இருதயத்தோடு அவர் பேசி நமக்கு கற்றுக் கொடுப்பார். கல்விமான்களின் நாவை நமக்கு அவர் கொடுப்பார். ஏதோ ஞானவான்கள் பேசுகிறது போல நாம் பேச நம்முடைய வாயின் வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவரை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் மனமிறங்கி அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை மகிமையினாலும் வல்லமையினாலும் நிரப்பி காத்து அவர்களை ரட்சிப்பார். இவைகளெல்லாம் உண்மையாகவே நடக்குமா என்று சந்தேகப்படாமல் நாம் செல்லும் பாதையை அவரிடம் ஒப்பு கொடுக்க வேண்டும். பாதை என்றால் என்ன? நம்முடைய வாழ்க்கையை அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாற்றி பிறர் வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய கையின் பிரயாசத்தை கூட கர்த்தர் ஆசீர்வதித்து காத்து ரட்சித்து கொள்வார். நாம் அவர் வழியிலே நடந்தால் மாத்திரம் போதும். அவர் சித்தத்தின்படி, அவர் மன விருப்பத்தின்படி நாம் வாழும்பொழுது நம் மீது அவருடைய கண்கள் நோக்கமாயிருக்கும். அப்படி நோக்கமாயிருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக மாறும் என்பதில் அதிக நிச்சயம். ஏதோ கடந்த நாட்களிலே நாம் செய்யக்கூடிய செயலை அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கவில்லை என்றாலும் இனியாவது ஆண்டவரே, நான் செய்யும் கையின் பிரயாசத்தை நீங்க ஆசீர்வதிங்க, அங்க போகும் பாதையை நீர் எங்களோடு கூட இருந்து வழிநடத்துங்க. அப்படி என்று நீங்கள் வேண்டிக் கொள்ளும் பொழுது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் மகனே, நான் உன்னோடு கூட கடந்து வருகிறேன் என் மகளே என்று அவர் உங்கள் இருதயத்தை தேற்றுவார், வழிநடத்துவார்.
பாதுகாத்துக் கொள்வார், ஆசீர்வதிப்பார். இவ்வழிகளிலே நடக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும்.